ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம எக்லேக்கு ஸ்பெஷலான கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெரிய வெங்காயம் தொலியை உரித்து நல்லா நீட்டாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகா நீட்டாக கழுவி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து 4 எக்கு எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டா நம்ம கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கோம். இதை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு எடுக்கணும். நல்லா பொடி பொடியாக பரோட்டாவை பிச்சு எடுத்தாச்சு. வாங்க இனி சமைக்க போகலாம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு போட்டுனதும் பச்சை மிளகு, பச்சை மிளகு செவத்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடணும். போட்டு நல்லா கிளறணும். வெங்காயத்தை கூட 2 இதழ் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி வெங்காயம் செவக்க மட்டும் கிளறணும். வெங்காயம் நல்லா செவத்ததும் முட்டை போட்டு கிளறணும். நல்லா கிளறணும். எக்கு போட்டு நல்லா ஒரு பருவம் வந்ததும் கொஞ்சம் குருமிளகு பொடி போட்டு தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். நல்லா வெந்து வந்ததும் பிச்சு வச்ச பரோட்டாவை போடணும். போட்டு நல்லா கிளறணும். பரோட்டா போட்டதும் லைட்டாக மேலோடு சால்னா ஊற்றி நல்லா கிளறணும். நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் இனி மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும். இறக்கி வச்சு நல்லா சாப்பிடணும். சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்.